நிதியமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரனிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். பொதுவாக ஒரு பயம் இருக்கிறது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருக்கிறார், ஏதேனும் மாற்றங்களை செய்து விடுவாரா, அதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா, பிற பொருளாதாரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அதே போல தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே ஐடி படிக்கும் மாணவர்கள் தங்களுக்கு விசா கிடைக்குமா என்றெல்லாம் பல்வேறு அச்சங்களை மனதில் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துப்படி இப்போதுள்ள சூழலிலே ஐடி போன்ற துறைகளில் படித்து வருபவர்கள், ஏற்கனவே பணிபுரிந்து வருபவர்கள், அவர்களுக்கு அமெரிக்காவின் புதிய கொள்கைகளால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இந்த சூழல் உலகத்துல ஒரு மாதிரி அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்திரமில்லாத நிலைமை, மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. அது தவிர்க்க முடியாது. அமெரிக்க அதிபர் எந்த மாதிரி கொள்கைகள் பின்பற்றுவார், அது இந்தியாவுக்கு எந்த அளவில் பாதிக்குங்கிறது நம்ம ஸ்பெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்கும்போது என்ன மாதிரி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் மத்திய அமைச்சகங்களோ மாநிலங்களோ அந்த மாதிரி அதுக்கு உண்டான ஒரு முன்னேற்பாடுகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொழில், இந்த தகவல் தொடர்பான துறையில அதுல படிக்கிற மாணவர்கள் எப்படி தங்களை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுல பெரிய மாற்றங்கள் வரும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்த ஸ்கில், அந்த திறமை அமெரிக்காவுக்கு தேவைங்கிற மாதிரி தான் புதிய அதிபரும் சொல்லியிருக்கார். அவரை சுற்றி இருக்கிற மற்ற ஆபீசர்ஸ் ஆல்சோ அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த H1B விசா, அந்த ஒரு கொள்கையில பெரிய அளவில் மாற்றங்கள் வரும். ஸ்கில்டு பர்சனல் தேவைங்கிறது ஐ திங்க் அவங்க தே அக்செப்ட் இட். அதுக்காக அதை பற்றி ஒரு அதீதமான ஒரு பயமோ ஒரு குழப்பமோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேல ரெண்டாவது, நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கில் ரிக்குவயர்மெண்ட்டும் அதிகமா இருக்கு. ஸோ இங்கேயுமே இப்போ இந்த கடந்த ஒரு 1-2 ஆண்டுகள்ல இந்த ஐடி செக்டர் அவ்வளவா இளைஞர்களை வேலைக்கு எடுத்துக்கலன்னு ஒரு நிலவரம் இருந்தா கூட தொடர்ந்து அப்படியே நீடிக்கணும் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. அந்த துறையிலையும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருந்துதான் இருக்கு. அந்தந்த துறைகள்ல என்ன மாதிரி மாற்றங்கள் வருகிறது அப்படிங்கறத இளைஞர்கள் தொடர்ந்து பின்பற்றி அதுக்கேற்ற மாதிரி தங்களை தயார் பண்ணி கொண்டே வந்தாக்க எந்த நாட்டிலேயாவது நிச்சயமா இந்தியாவிலையும் சரி மற்ற இடங்களையும் சரி வேலை வாய்ப்புகள் அமையத்தான் அமையும். அதை பத்தி அவ்வளவா அதீதமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. தொழில்நுட்பத்துல மாறுதல்கள் வருது, இந்த செயற்கை நுண்ணறிவு காரணமா. இதனால வேலை வாய்ப்புகள் அதிகமா உருவாகுமா, இல்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் மனசுல இருந்துட்டே இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல முதல்ல உங்களுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி தான் இன்னொன்னு உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஒரு காலத்துல இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் அது மட்டும்தான் நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு ரொம்ப பிரதானமான ஒரு செக்டரா இருந்தது. இப்ப அப்படி நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த தட்பவெட்ப சூழ்நிலை, சீதோஷ்ண சூழ்நிலை மாற்றங்கள் சம்பந்தமா அதுக்கு சில ஸ்கில் தான் தேவையா இருக்கு. ரெனியூபிள் எனர்ஜி, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன், பேட்டரி டெக்னாலஜி, இப்போ நியூக்ளியர் எனர்ஜிக்கும் இந்த பட்ஜெட்ல பிரதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு நாடு இந்த பைனான்சியல் செக்டர் மட்டுமோ இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் மட்டுமோ நம்பி வேலை வாய்ப்புகள் உற்பத்தி செய்ய முடியாது. செயற்கை நுண்ணறிவு இதனுடைய தாக்கத்தினாலையும் அதனுடைய வளர்ச்சியினாலையும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குமா இல்ல குறையுமா அப்படிங்கிறது அது இன்னும் கொஞ்சம் இட்ஸ் ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜ். இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. அது எவ்வளவு தூரத்துக்கு அது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற டெவலப்மெண்டா இருக்குமா, இல்ல அதை வேலை வாய்ப்புகளை குறைக்கக்கூடிய டெவலப்மெண்டா அது அமையுமாங்கிறது அறுதியிட்டு இப்ப சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப பேசிட்டு இருக்க விஷயம் வருமான வரியில விலக்கு கொடுத்திருக்காங்க. 12 லட்சம் வரைக்கும் வரி கேட்ட வேண்டாம், மக்களுக்கு கூடுதலா அவங்க சேமிக்கிறதுக்கோ முதலீடு பண்றதுக்கோ செலவு பண்றதுக்கோ பணம் இருக்கும் அப்படின்லாம். இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் பணவீக்கம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்ப கூட ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல பணவீக்கத்தினால அந்த தயக்கம்லாம் இருக்கு. இந்த மாதிரியான சமயத்துல
இந்த 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லைங்கிறது, மக்கள் கையில் கூடுதலாக பணம் போச்சுன்னா அதனால மீண்டும் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடிய அச்சம் இருக்கா? இல்ல, அப்படி இல்லை. இப்ப ஏன்னா நீங்க வந்து இந்த பணவீக்கம்ங்கிறது நம்ம நாட்டுல விலைவாசி உயர்வு பாத்தீங்கன்னா கடந்த 2024ஆம் ஆண்டுல ஒரு 3-4 ஐட்டம்ஸ் தவிர பாக்கி மொத்தத்துல அதை விலக்கிட்டு பார்த்தோம்னா பணவீக்கம் வந்து விலைவாசி உயர்வு அதிகமா இல்லை. நாட்டு மக்களுடைய ஸ்பெண்டிங் பவர், அவங்களாலேயே செலவழிக்கக்கூடிய சக்தி திறன் கம்மியா இருந்தனால தான் மொத்தத்துல விலைவாசி உயர்வு இல்லை. சில ஐட்டங்களுடைய விலைவாசி உயர்வு தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஓவரால் விலைவாசி உயர்வு அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்து உருவானது. சோ அந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுனால இப்ப இந்த ஒரு வருமான வரி சலுகையும் வருமான வரி விலக்கும் ரெண்டுமே சேர்ந்து அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கிறது வந்து மீண்டும் வந்து விலைவாசி உயர்வு அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம வந்து பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அண்டர்லைங் டிமாண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதை வந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடிட்டு இருக்கிற எக்கானமியில போய் இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து நம்ம எரிசக்தியை ஊட்டினோம்னா அப்ப விலைவாசி உயர்வு வந்து அதிகமாயிடுமோ அப்படின்னு நீங்க கவலைப்படலாம். இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் வந்து லேசா தேக்கம் கண்ட மாதிரி நமக்கு ஒரு நிலைமை வந்ததுனால அந்த தேக்கத்தை சரி கட்டுறதுக்கு இந்த சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதனால தேக்கத்திலேருந்து வந்து ஒரு சகஜமான நிலைமைக்கு கொண்டு வருமே ஒழிஞ்சு சகஜமான நிலைமையை இன்னும் கொஞ்சம் அதிவேகமா கொண்டு போற நிலைமைக்கு வந்து விலைவாசி உயர்வுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோட ஒரு ரிலேட்டட் ஒரு சின்ன கேள்வி. பொதுவாக பொருளாதார சீர்திருத்தப்போ நம்ம சொல்றது என்னன்னா, வருமான வரி கட்டுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க நல்லது. ஆனா இப்போ இந்த அறிவிப்புனால அந்த எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுமே, அதோடைய தாக்கம்? இது நல்ல கேள்வி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பொருளியல் சம்பந்தப்பட்ட கேள்வியில வந்து அல்டிமேட்லி நம்ம வந்து யூ ஹேவ் டு ரிலை ஆன் டேட்டா. போனதான் வந்து இந்த அரசாங்கம் வந்தப்புறம் கடந்த 10 வருஷங்கள்ல வந்து இந்த 2 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு இருந்ததை வந்து முதல்ல 5 ஆக்கினாங்க, அப்புறம் 7 ஆக்கினாங்க. அப்பெல்லாம் என்ன ஆச்சு? அப்ப வந்து வருமான வரி கட்டுறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதா? இல்ல, குறையல, இன்னும் ஜாஸ்தி அதிகமா தான் ஆச்சு. சோ நம்ம வந்து இந்த பொருளியல் வளர்ச்சிக்கு எவ்வளவு நம்ம வந்து அடிக்கல் நாட்டுறோமோ, எவ்வளவுக்கு அதுக்கு உண்டான நிலைமையை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றோமோ அப்ப நாட்டு மக்களுடைய வருமானம் அதிகரிக்கும். இந்த 12 லட்சத்துக்கும் மேல சம்பாதிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை நம்ம அதிகரிப்போம். அது மூலமா உங்களுக்கு வந்து the total number of taxpayers வந்து will increase because total income will increase. உக்ரைன் வாரோட தாக்கம், இஸ்ரேல், இந்த மாதிரியான சர்வதேச பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதனால கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்துருமோ அந்த மாதிரி அச்சங்கள்லாம் இருந்தது. இப்போ உக்ரைன் வார் ஒருவேளை முடிவுக்கு வருமா, ட்ரம்ப் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரான்னு பேசிக்கிறாங்க. அதே சமயத்தில் காசால ஒரு போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து நமக்கு ஏதாவது நல்ல பலன் இப்போ இந்த சமயத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நல்ல பலன் வந்து அந்த கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அது இட் ஹஸ் ஆல்ரெடி கம் த்ரூ இல்லையா? நீங்க வந்து $75. ஆமா, இந்த வருஷம் 24-25 பொருளாதார ஆண்டு வந்து ஏப்ரல் 24ல நீங்க தொடங்கின போது பாத்தீங்கன்னா இருந்த விலை வந்து 80க்கு மேல இருந்தது. கச்சா எண்ணெய் $80க்கு மேல இருந்தது. இப்போ வந்து அது வந்து ஒரு 70ஸ்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு we are seeing the benefit of it. அதை விட பாக்கி என்ன நமக்கு அதனால நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வர்த்தகங்கள் வந்து இந்த கடல் மூலமா போறது வந்து தங்கு தடை இல்லாம நடக்கும். அது முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஏற்றுமதியும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. அதனால அந்த ஒரு பாதிப்பு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கத்தோட விலை வந்து தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த சமயத்தில் ஆரம்பிச்சது, அதனால இதையும் கேட்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் லெவல். இதுக்கு டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூட காரணமா இருக்கலாம். பட் இதனால ஏதாவது இம்பாக்ட் எதுவும் உண்டா கிரவுண்ட் லெவல்ல? அரசியல் மற்றும் போர் தொடர்பான அன்சர்டனிட்டிஸ், குழப்பங்கள், இது எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நம்மளுடைய சேமிப்பு வந்து வசிக்கிறதுக்கு நம்பிக்கையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுதம் எது பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி தான். அது வந்து அது 100 ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. சோ இது வந்து இட் ரெஃப்ளெக்ட்ஸ் ஒரு ஜெனரல் சென்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி அபவுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். அது கொஞ்ச நாளைக்கு அது நீடிச்சு தான் இருக்கும். அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த தங்கத்துடைய ஒரு டிமாண்ட், மக்கள் வந்து அது மூலமா சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அது குறையாது. உங்களோட பொருளாதார ஆய்வு அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, டீரெகுலேஷன். அதாவது அரசாங்கங்கள் வந்து கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தி தொழில்துறை வேகமாக வளர்றதுக்கு உதவி பண்ணணும்னு.
அதே சமயத்தில் தொழில்துறை வளரணும் அப்படின்னா இன்னும் வருங்காலங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், ட்ரோன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ரோபோ டெக்னாலஜிஸ், கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறையா புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசு, மாநில அரசு அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இதை வளர்ச்சி கொடுக்கக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய அளவில் இருக்கா? நிறையா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இந்த பட்ஜெட், மாண்புமிகு நிதி மந்திரியோட பட்ஜெட் தாக்கல், அவருடைய அந்த சொற்பொழிவு நல்லா உன்னிப்பாக நீங்கள் படிச்சீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கங்களுடைய கொலாபரேட்டிவ் அப்ரோச் வந்து எவ்வளவு ஏரியாவில் வந்து அவங்க அதை வந்து அடிக்கோடிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடங்களில் வந்து நாங்கள் மாநிலங்களோட சேர்ந்து பணியாற்றுவோம், சேர்ந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நிறைய இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதை படித்து பார்க்கணும். ஸோ இந்த பல கொள்கைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ பல ஏரியா பற்றி நீங்கள் பேசுனீங்க. ரெனியூபிள் எனர்ஜி, மின்சார வாகனங்கள், இந்த டீரெகுலேஷன் தளர்த்துறது, கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் அதை தளர்த்துறது, இது எல்லாமே வந்து புதுசா நம்ம நடக்கிறது இல்லை, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னாக்க, நம்மளுடைய முற்காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மாதிரி கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், இன்ஸ்பெக்ஷன், கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பண்ணினது போக இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு. அது சொல்லப்போனா இன்னைக்கு வந்து அந்த சிறு தொழில் நிறுவனங்கள், தொழில்னா நான் வந்து சொல்றது அது இன்க்ளூடிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் ஆல்சோ, சிறு நிறுவனங்கள், அது வந்து உற்பத்தி துறையிலாக இருக்கட்டும், இல்ல சேவை துறையிலாக இருக்கட்டும், எதுல இருந்தாலுமே அவங்களுக்கு தான் இந்த விதிமுறைகள், கட்டுப்பாடுகள்னால வந்து பாதிப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பேண்ட்வித் ரொம்ப கம்மி. அவங்க 2-3 மேனேஜர்ஸோட வேலை பண்ணுவாங்க. இல்ல அந்த தொழில், அந்த நிறுவனத்தை தொடங்குற அவரே தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அதாவது இப்போ ஒரு நிறுவனத்தை வந்து அந்த வர்த்தகத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு அவருடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்றதா, இல்ல இந்த மாதிரி விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கம்ப்ளை பண்றதுக்கே அவருடைய டைம் அதுக்கு செலவழிக்க வேண்டுமா அப்படிங்கிற சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால, இது வந்து எந்த இடங்கள்ல, எந்த அரசாங்க லெவல்ல வந்து இது நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசாங்கங்கள், அதுக்கும் கீழே உள்ள முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பஞ்சாயத், அந்த லெவல்ல தான் வந்து குறைக்க வேண்டிய நிர்பந்தம் நிறைய இருக்கு. அது நம்ம செஞ்சோம்னா சேவை மற்றும் தொழில் நிறுவனங்கள், பொதுவா இந்த சிறு நிறுவனங்கள், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் பேண்ட்வித் வந்து நம்ம நிறைய அதிகரிப்போம். அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு நாள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துல தூங்குற நேரம் போக வந்து பாக்கி அவங்களுக்கு 10-12 மணி நேரம் இருக்குனாக்க, அதுல வந்து 4-5 மணி நேரம் வந்து எப்படி கம்ப்ளை பண்ணணும், என்ன இன்ஸ்பெக்ஷன் வருது, என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஃபார்ம் அனுப்பணும், அதுலயே போகாம யாரை ஹையர் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்கில் நம்ம வளர்த்துக்கலாம், எந்த புது பிசினஸ் நம்ம எதை எடுத்துக்கலாமா, வேற எந்த ஏரியால போய் ஏற்றுமதி பண்ணலாம், இப்படிலாம் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் வேணும். அதை கொண்டு வரதுக்காக தான் வந்து நம்ம இந்த விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்த வேண்டிய, சில இடங்களை வந்து கம்ப்ளீட்டா எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்கு. அது வந்து அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா அது செய்யறதுக்கு வந்து சில வேற பல காரணங்கள்னால வந்து அதனுடைய வேகம் வந்து இல்லாம இருக்கு. அது செய்யாம இல்ல, வேகம் இல்லாம இருக்கு. அந்த வேகத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இந்த எக்கனாமிக் சர்வேல எழுதினோம். அதை வந்து மாண்புமிகு நிதி மந்திரியோட பட்ஜெட் அறிக்கையிலையும் அதை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணி ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்றோம்னு போட்டிருக்காங்க. அதுவும் மாநிலங்களும் வந்து இதுல சேர்ந்துக்கணும், இந்த முயற்சியில வந்து ஒத்துழைக்கணும்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட். நிச்சயமா, அதாவது பொதுவாக பார்க்குறோம் பல ஆலோசனைகள்லாம் கொடுக்கப்படுது. இந்த ஆலோசனை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. நிதியமைச்சர் திரும்ப அதை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இதே சமயத்தில் முதலீடுகள், அந்நிய முதலீடுகள், இங்கு உள்ள முதலீடுகள் வரதெல்லாம் இப்போ பங்கு சந்தையில் பார்த்தோம்னா கடந்த சில மாதங்களாக இந்த FPI முதலீடெல்லாம் கொஞ்சம் வெளியே போகுது அப்படின்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த FDI முதலீடு வர்றது, நம்மளுடைய இந்திய நிறுவனங்களே முதலீடு பண்றது, அதுலலாம் எந்த மாதிரியான ட்ரெண்ட் எல்லாம் நீங்க பாக்குறீங்க? இந்த நீங்க சொன்ன மாதிரி கடந்த 3-4 மாசமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருந்து வந்து நம்மளுடைய பங்கு சந்தையில முதலீடு பண்ணவங்க வந்து கொஞ்சம் பணத்தை, ப்ராஃபிட்ஸ், லாபத்தை அவங்க எடுத்துட்டு வெளியே போறாங்கிறது வந்து அந்த நிலவரம் இருந்துட்டு இருக்கு. பட் இது வந்து புதுசு இல்லை. இது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சொல்றது சைக்ளிக்கல். அது வந்து ஒரு சுழற்சி. அது வந்து இப்படிதான் மேலேயும் போகும், கீழே போகும். இது வந்து நம்ம வந்து ரொம்ப அதை பெருசுபடுத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் த சைக்கிள்.
நம்மளுடைய பங்கு சந்தையுடைய நிலவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகள்ல ரொம்ப அதிகமா நல்லா மேல போயிருக்கு. நிறைய முதலீடு பண்ணவங்க அவங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. அது அவங்க வந்து அந்த லாபத்தை வந்து என்கேஷ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நார்மலான ஒரு விஷயம் தான். அது திருப்பி வரும். மார்க்கெட் வந்து கொஞ்சம் அந்த பங்கு சந்தையோட அந்த விலைகள்லாம் கொஞ்சம் குறையும் போது திருப்பி அவங்க முதலீடு பண்ண வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பெரிய நாடுகள் மத்தியில இந்தியா தான் வந்து இன்னமும் அதிக வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கு. அதனால இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. அதனால வந்து இந்த முதலீட்டாளர்கள் திரும்பி வருவார்கள் அப்படிங்கறதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றீங்க, அதாவது நேரடியா வந்து தொழில் நிறுவனங்கள்ல முதலீடு பண்றவங்க அப்படின்னு அந்த ஆங்கிள், அது பங்கு சந்தையில் இல்லாம டைரக்டா இன்வெஸ்ட் பண்றவங்க பத்தி பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிற பணம் வந்து நல்லாவே இருக்கு, தாராளமா வருது. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 24-25 இப்ப நமக்கு டேட்டா வந்து ஒரு ஒரு டிசம்பர் வரைக்கும் நமக்கு டேட்டா இருக்கு. 9 months இருக்கு. ஏப்ரல் டு டிசம்பர் 2024 டேட்டா இருக்கு. நீங்க அந்த ஏப்ரல் டிசம்பர் 2024 டேட்டாவை வந்து ஏப்ரல் டிசம்பர் 2023 டேட்டாவோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த உள்ள வர பணம் வந்து அதிகரிச்சிருக்கு. அதுல ஒன்றும் அப்ப ஏன் வந்து மொத்தத்துல நெட் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கோ முதலீடு பண்ணவங்க 1970லயோ 80லயோ 90லயோ பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு வந்து இப்ப நல்ல லாபம் இருக்கு. அந்த லாபத்தை எடுத்துட்டு வெளியே போறவங்க இருக்காங்க. அது வந்து நம்மளுடைய பங்கு சந்தை ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இதுதான் நல்ல தருணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல தாங்க முன்னாடி பண்ண முதலீட்டை வந்து அவங்க வந்து என்கேஷ் பண்ணி வித்துட்டு தே ஆர் எக்ஸிட்டிங். லாபத்தை வந்து அவங்க என்கேஷ் பண்ணி அவங்க வெளியேறாங்க. அதுவே ஒரு நல்ல சைன் தான், நல்ல அறிகுறி தான். ஏன்னா நம்ம இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு 10, 20, 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் நல்ல நமக்கு ஒரு லாபம் இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தா தங்கு தடை இல்லாம எடுத்துட்டு வெளியே போய் நம்ம நாட்டுல நம்ம வச்சுக்கலாம், நம்ம சேமிப்பு அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கிறது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதலீடுகள் உள்ள வரத்துக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்ப வரணும்னா அதை வந்து எக்ஸிட் ஷுட் பி ஸ்மூத் இல்லையா? அது நம்ம வந்து எக்ஸிட் நம்ம நாட்டில இருந்து எக்ஸிட் ஸ்மூத்தா இருக்குங்கிறத நம்ம வந்து நிரூபணம் பண்ணிட்டு வரோம் கடந்த 2 ஆண்டுகள்ல. அதனால இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உலக அளவுல வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட இன்னைக்கு வந்து முதலீடு எல்லாம் வந்து எங்க நாட்டிலேயே வச்சுக்கணும், வெளியே போக கூடாது. எங்க நிறுவனங்கள் வந்து வெளியே போனா அவங்களுக்கு வரி விகிதம் வேற, எங்க நாட்டிலேயே அவங்க வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணாங்கன்னா வரி விகிதம் கம்மி அப்படிலாம் சொல்லி நம்மளுடைய போட்டி வந்து இன்னைக்கு வந்து மற்ற வளர்ச்சி அடைந்து வர நாடுகளோட மட்டும் இல்ல, வளர்ச்சி அடைந்த நாடுகளோடையும் சேர்ந்து நம்ம போட்டி போட வேண்டியிருக்கு முதலீடுக்கு. அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே வந்து இந்த உலகளவில் இந்த முதலீடோட புழக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் ஆக போறது. அது வந்து உலகளாவிய ஒரு டெவலப்மெண்ட், இந்தியா சம்பந்தம் மட்டுமல்லாத ஒரு டெவலப்மெண்ட் இல்ல. அது அந்த ஒரு டெவலப்மெண்ட் நம்ம வந்து ஒரு பேஸ அடிப்படையா வச்சுட்டு பார்த்தா கூட அதுல இந்தியாவுக்கு வந்து நல்லாவே வந்து முதலீடு வந்துட்டான் இருக்கும் வரும் ஆண்டுகள்ல. எகெயின் அது இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரெண்டை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு இந்த பட்ஜெட் நிதி அறிக்கையிலையும் வந்து மாண்புமிகு நிதி மந்திரி வந்து 2-3 டெவலப்மெண்ட் பாலிசிஸ் கொள்கைகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே கொஞ்சம் இந்த ஒரு இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஏன்னா அந்நிய முதலீடு FPI எல்லாம் எதுக்காக கேட்டேன்னா, சமீபத்தில் டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பும் வந்து ஒரு சரிவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அடிக்கடி தினமும் பேசிக்கிறாங்க. அதை பற்றி சில அச்சங்கள்லாம் இருக்கு. $1 87 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புறம் வந்து ஏற்றுமதி பண்றவங்களுக்கு கூடுதல் லாபமாக கூட இருக்கலாம் தற்காலிகமாக இப்போதைக்கு. அதே சமயத்தில் இறக்குமதி பண்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். நம்ம வந்து கச்சா எண்ணெயெல்லாம் இறக்குமதி பண்றோம், பெட்ரோல் டீசலுக்கு கேஸ்லாம் இறக்குமதி பண்றோம். ஸோ ஆகவே இந்த ரூபாயோட மதிப்பு காரணமா எத்தகைய தாக்கங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம்? அதாவது நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். அதாவது இப்போ ஒரு அமெரிக்கன் டாலருக்கு, அமெரிக்க வெள்ளி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அமெரிக்கன் டாலருக்கு உண்டான இந்தியன் ருப்பியோட மதிப்பு வந்து ஒரு காலத்துல 1990s 16 ரூபா இருந்தது, அப்புறம் 35 ரூபா ஆச்சு, 38, அப்புறம் 45, 50, 60, இப்ப 87. அது வந்து எல்லாரும் உடனே நம்ம மதிப்பு குறைஞ்சிட்டே வருது, நம்ம நாணயத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. அது வந்து நீங்க பொருளியல் ரீதியில பாத்தீங்கன்னா that is not the right way to evaluate.
எந்த நாடுல வந்து பொதுவா விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கோ அந்த இன்னொரு அடுத்த நாடே தவிர இந்த கேஸ்ல வந்து அமெரிக்காவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நாட்டில் ஆண்டுக்கு ஆண்டு விலைவாசி உயர்வு அதிகமாக இருந்தால் அந்த அளவுக்கு கரன்சி வந்து அதனுடைய மதிப்பை இழந்துட்டு தான் வரும். அவங்க நாட்டில் பணவீக்கம் இப்போ கம்மியா அதாவது இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்க நாட்டில் வந்து விலைவாசி உயர்வு ஆண்டுக்கு ஆண்டு சராசரியா வந்து ஒரு 3% ஆயிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் வந்து சராசரியா 5 விழுக்காடு அதிகரிச்சுட்டு வருது ஆண்டுக்கு ஆண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஒரு ஆவரேஜா பார்க்கும்போது வருஷத்துக்கு 2 விழுக்காடு இந்தியன் ருபி வந்து தன்னுடைய மதிப்பை இழந்து தான் வரும். ஏன்னா அதுதான் அந்த இன்ஃபிளேஷன் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஆவரேஜா அது வருஷம் நடக்கணும் அவசியம் இல்ல, மொத்தத்துல அந்த ஒரு ட்ரெண்டை நீங்க பார்க்கலாம். எந்த நாட்டுல விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கோ அந்த நாட்டோட செலாவணி கரன்சி வந்து தன்னுடைய மதிப்பு அந்த அளவுக்கு அது வந்து இழந்துட்டு வரும். அது வந்து இட்ஸ் எக்கனாமிக் லா அப்படி சொல்லலாம். அது ஒன்றும் அதனால இந்த கரன்சி வந்து நம்ம பத்திரிகைகள்லாம் நிறைய எழுதுற மாதிரி வரலாற்றிலேயே அதிகமான மதிப்பு டாலருக்கு அப்படி வந்து அது வந்து ஒரு தலையங்கத்துக்கு ஒரு தலைப்பு செய்திக்கு வேணா அது வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கலாம். ஆனால் அது வந்து இட் இஸ் நேச்சுரல், இட் இஸ் நார்மல். அது வந்து அது இந்தியா மேல உள்ள ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை மாதிரி அந்த மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது அது. ஸோ என்னைக்கு வந்து நம்மளுடைய விலைவாசி உயர்வு வந்து அமெரிக்க நாட்டை விட கம்மியாயிட்டு வருதோ அப்ப வந்து இந்தியன் ருபி வந்து தன்னுடைய வேல்யூ வந்து அதிகமாயிட்டு வரும். அப்ப அமெரிக்கனுடைய நாணயத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடையும். அது அந்த ஒரு காலம் வரத்தான் போறது, தப்பு இல்ல, அது நடக்கதான் போகுது. சோ இன்னைக்கு வந்து அப்படி இருக்கிறது வந்து அதனால வந்து இப்போ நாட்டில் வரப்போற முதலீடுகள் வந்து குறையுமோ இல்ல அதனால வந்து விலைவாசி உயர்வு அதிகமாகும். நீங்க கேட்ட வந்து ஏற்றுமதி இறக்குமதி பேலன்ஸ் ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நாங்க வந்து ஜூலை மாசம் கொண்டு வந்த எக்கனாமிக் சர்வே இந்த பொருளியல் அறிக்கை தாக்கத்துல வந்து நாங்க எழுதிருந்தோம் மெக்கட்டு. நீங்க கேட்ட கேள்வியை நாங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா புள்ளி விவரத்தோட ஆராய்ந்து பார்க்கும்போது மொத்தத்துல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில, ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றோம், பல ரா மெட்டீரியல்ஸ் இறக்குமதி பண்றோம், அந்த விலையெல்லாம் கூட ஆகும் இல்லையா? அப்ப வந்து உங்களுக்கு மொத்தத்துல வந்து இந்த மாதிரி நம்ம செலாவணி மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அந்த இம்பாக்ட் நெட் இம்பாக்ட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அந்த நெட் இம்பாக்ட் என்னங்கறத நாங்க வந்து குவான்டிடேட்டிவா அனலைஸ் பண்ணி போன ஜூலை 2024 கொண்டு வந்த அறிக்கையில ஒரு பாக்ஸ் ஐட்டம் மாதிரி போட்டிருக்கோம். நாங்க ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் மாதிரி போட்டிருக்கோம். எங்க கன்க்ளூஷன் என்னன்னாக்க அது வந்து நெட் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கிற பட்சத்துல கம்பேர்ட் டு அமெரிக்கா நம்மளுடைய செலாவணியோட மதிப்பு கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறது நல்ல விஷயம். எப்ப வந்து நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுடைய உற்பத்தி திறன், உற்பத்தி அது கொண்டு வர வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது உற்பத்தி திறன் தான். உற்பத்திங்கிறது ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன். அது எப்ப அதிகரிச்சு விலைவாசி உயர்வு வந்து அமெரிக்க நாட்டை விட நமக்கு கம்மியா வருதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலாவணி வந்து மதிப்பு அதுக்கு உயரும். அப்ப வந்து நீங்க இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே வராது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.